Next in the question, in a transistor connected a common base configuration. Common base configuration is CB. ஓகேங்களா, அதில் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ஃபா எவ்வளோ அப்படின்னா 0.95, ரைட்டா. ஐஇ 1 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்குறாங்க. எமிட்டர் கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 1 மில்லி ஆம்பியர். கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் ஐசி அண்ட் ஐபி கேட்குறாங்க. இப்போது ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கரண்ட் கெயின். கரண்ட் கெயின் காமன் பேஸில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், காமன் பேஸ். அப்போ ரிமைனிங் இருக்குது என்னது, கலெக்டர் எமிட்ரு. அப்போது கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும், எமிட்ரு வந்து இன்புட்டாக இருக்கும். அப்போ இருந்து நம்ம ஐசி கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 0.95 இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும், ஐஇ எமிட்ரு வந்து இன்புட்டாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 1 மில்லி ஆம்பியர். அப்போ இதுலேருந்து ஐசி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.95 இன்ட்டு 1 மில்லி ஆம்பியர். நமக்கு ஐசி என்ன வந்துடும், 0.95 மில்லி ஆம்பியர். இதுதான் கலெக்டர் கரண்ட்டு. சரி, ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஐபி கேட்குறாங்க. நம்ம ஐசி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஐபி வேணா என்னது, இப்போது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் எமிட்டர்லேருந்து வர்ற கரண்ட்டு தான் பேஸ் கரண்ட்டாகவும் கலெக்டர் கரண்ட்டாகவும் பிரியும். அப்போ பேஸ் கரண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஐசி எங்கே கொண்டு போயிடணும், ஐஇ மைனஸ் ஐசி. அப்போ பேஸ் கரண்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், ஐஇ எவ்வளவு 1 மில்லி ஆம்பியர் மைனஸ் ஐசி எவ்வளவு 0.95 மில்லி ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ஐபி. அப்போ 1 மில்லி ஆம்பியர்லேருந்து 0.95 மில்லி ஆம்பியரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஐபி இஸ் ஈக்குவல் டு, அப்போ 1லேருந்து 0. மைனஸ் பண்ணி வைப்போம். அப்போ 1.00 0.95, அப்போ 10 9 0, அப்போ 10ல் 5 5 9 9 0, அப்போ 0.05 மில்லி ஆம்பியர். 0.05 மில்லி ஆம்பியர். இதான் ஆன்சர். ஃபாலோ பண்ணிங்க.